சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஜனநாயக கடமையை ஆற்றிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு குடிமகளுடைய ஜனநாயக கடமையை இன்றைக்கு ஆற்றியிருக்கின்றோம். தேர்தலை பொறுத்தவரையில் ஆண்டவனை வேண்டுவதும் இறைவனை வேண்டுவதும் இந்த தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி, அதற்கு அடிக்கோலாக இருக்கக்கூடிய இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் உட்பட பாண்டிச்சேரி மொத்தம் 40 தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு இந்த மத்திய சென்னையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் அன்பு சகோதரர் பார்த்தசாரதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். என்னுடைய கடமையை இன்றைக்கு ஆற்றியிருக்கின்றோம். தமிழகம் எங்குமே ஒரு மக்கள் அலை, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழல் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நிலைப்பாடை காண முடிந்தது. முந்தைய தினம் மிக சிறப்பாக பிரச்சாரங்கள் முடியப்பட்டு அனைத்து முகங்களிலுமே பெரும்பாலான ஒரு மக்கள், அதாவது கட்சி சார்பற்ற மக்களுடைய முகங்களில் ஒரு அதிமுக வாக்களிக்க ஓட்டு கேட்க போகும் பொழுதும் கூட்டணிகள் ஓட்டு கேட்க போகும் பொழுதும் ஒரு மாற்றம் வேண்டும் என்றும் பாசிட்டிவான ஒரு செயல் இருந்தது. அதனால் நிச்சயமாக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற சூழல் தமிழகத்தில் வர வேண்டும். இந்திய திருநாட்டிலும் ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செழித்தோங்கி இருக்க வேண்டும். அதை போல அதன் வழியிலே ஆட்சி செய்து இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மிக திறம்பட இந்த தேர்தலை கையாண்ட நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்